ஹல்லேலூயா. நம்ம அவருடைய கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் ஒரு பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார். என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய் என்று கேட்கிற அவருடைய வார்த்தை நிமித்தம் இன்றைக்கு உனக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் தேவன் நன்மை செய்கிறவராகவே இன்றைக்கு நம்ம மத்தியிலே வெளிப்படுவார். நம்ம யாவருடைய கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்போ இந்த 3ஆம் மாதம் ஆண்டவரே 1ஆம் வாரத்திலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஆவியானவர் நீர் எங்களோடு பேச போறீர் ஆண்டவரே. உங்களுடைய தாசரை மறைத்து ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல உங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களை அரவணைத்து ராஜா ஆண்டவரே இந்த 3ஆம் மாதம் முழுவதும் ஆண்டவர் அப்பா எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அவரை மறைத்து நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இந்த புனிதமான நாட்களில் அவர்களுக்காக பட்ட பாடுகளை நோக்கி அந்த சிலுவையை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அந்த சிலுவையை நோக்கி பார்த்துமே நேசியாமல் இருப்பேனோ ஆண்டவரே. நீர் எவ்வளவாய் நேசிக்கின்றேன் ஆண்டவரே. எத்தீசையும் தோணிக்கின்றதே பேர்வையும் சிந்தி உனக்காக ஜெபித்த குரல், உனக்காக அழுத அந்த மனிதனை நோக்கி பார்த்து, அந்த அன்பை நோக்கி பார்த்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. அவர் பாடுகளை நோக்கி பார், இரு கைகளும் உனக்காக ஆணிகள் கடாப்பட்ட கரத்தை நோக்கி பார். போல் மாற்றுவதற்காக தம் ஜீவனை தந்தனை நோக்கி பார்ப்பாண்டு என்னில் எவ்வளவா அன்பு கொண்டீர். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீர் என்றோ. அந்த சிலுவையின் ராஜாவை நோக்கி பார்த்து மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றி நடத்துவீராக. என் பாவங்களை கழுவினை ஏற்றி நடத்துவீராக. ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை கண்கள் அன்போடு நம்மளை அணைத்த அந்த கரங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரை நாம் நேசிக்கிறேன். சிலுவையில் வாட்டி வதை தடரோ உம்மை உனக்காக இவ்வளவு செய்ததை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என் பாதையில் நீர் மாத்திரம் போதும். என் சிந்தையில் நீர் மாத்திரம் போதும். போதும்
கோரினே இல்லை ஆண்டவரே. இன்னும் ஒரு விஷயம், இயேசுவே நீரே இந்த நாட்கள், இயேசுவே நீரே ஆண்டவரே, நீர் ஆத்ம நேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. உம் உயிரை எனக்காக தந்தீர். என் வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆராதிப்பேன். உயிரை கைவிட்டு என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்க இருக்கைகளை அவர் நேராக அசைத்து ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். எனக்காக எந்த காரியங்களை செய்தி என் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்த என் ஆத்மநேசரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கை நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அந்த கல்வாரி காட்சியை எனக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்க கைகளை அவர் நேராக அசைத்து அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை நீர் மாத்திரம் போதும், என் பாதையில் நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். என்னில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்த என் ஆத்மநேசரே, இந்த பாவியை மீட்க, இந்த பாவியை ரட்சிக்க உம்முடைய திரு உயிரை நீ தந்தீர் ஆண்டவரே. முதல் அன்பு கோரினே இல்லை, இந்த நண்பருக்கு நேராக நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். என்னை நோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் என்று உங்க இரு கைகளை அசைத்து அவருக்கு நேராக உயிர் கைகளை அசைத்து நீர் மாத்திரம் அவருக்கு நேராக அசைத்து ஆண்டவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் என்னை நடத்துவீராக. என் பாதையில் நீர் மாத்திரமே நடத்தி கொண்டு வருவீராக. நீர் மாத்திரம் போதும். எந்த நிலையில் நான் இருந்தாலுமே வெறுக்காதவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதுமானவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எனக்கு போதுமானவரே, நீர் ஆராதனைக்கு பிரியப்படுகிறவரை உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் என்னை குணமாக்கினீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் என் தேவைகளெல்லாம் சொல்கிறேன். நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நடத்துவீராக. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். மாறி நோக்கி அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் இயக்கங்களில் நீர் மாத்திரம் போதும், என் ஆசைகளில் நீர் மாத்திரம் போதும். இந்த
நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த Today the வசனம். given word come God for our concentration. அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து பின்பற்ற வேண்டும். You should believe the word of God and practice the will of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இன்று உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனுக்கென்று Today your blessings and for your life. அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை பின்பற்றுவர்களாய் இருக்க Not only வேண்டும். read the Bible, you should practice the word of God in your life. வேதத்தை முதலாவது நம் கையிலே திறந்து அந்த வேதத்தை கவனித்து First பார்க்க of all, வேண்டும். open your Bible and read it. இயேசு சொன்னார், Jesus said 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் you என்று. know the truth and the truth will set free you. சத்தியம் தான் ஒரு மனிதனை பூரணமான விடுதலைக்கு நேராக நடத்தும். Truth will guide you towards the கரங்களை deliverance. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise be சொல்லலாம். to God. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 John chapter 4, 6வது வசனங்களை வாசிக்கலாம். 6th verses. 1 யோவான் 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், Look at the statement of John the Apostle. பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஒரு தேவ A மனிதன். man full of Holy Ghost. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, வேதம் சொல்லுகிறது Bible says, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார். we are of God. தேவனால் இராதவன் செவி கொடுக்க மாட்டான். You not of God will not heed unto our words. தேவனால் உண்டாக்கப்படாதவன் தேவனுக்கு செவி கொடுப்பதே You கிடையாது. not of God will not hear the word of God. அன்றைக்கு அநேக தேவனுடைய மனிதர்கள் இருந்தார்கள், In those days many servants of விசுவாசிகள் God, இருந்தார்கள், believers, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தேவனால் உண்டானவர்கள் தான் தேவனுடைய மனிதர்கள். he who of God will be a child of God. அங்கே அவர் சொல்லுகிறார், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். We are of God. அதனாலே So தேவனால் உண்டாய் இருக்காதவன் செவி கொடுக்க மாட்டான். he who not of God heareth not us. வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் சத்திய ஆவி இன்னதென்றும் அறிந்து Here we கொள்ளுவீர்கள். know we the spirit of truth and the spirit of error. நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவனை ஒரு காரியத்திற்கு அழைத்து விட்டால் If the Lord called a person for தேவனால் உண்டானவன் அதை தவறாமலே செய்து he வருவான். who of God will obey the voice என் of அருமையான God. கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீரென்று ஒரு புதிய காரியம் நடக்கும் பொழுது தேவனுடைய தீர்மானத்தை மறுதலித்து விடுவார்கள். A new event to take place, they will deny the plan of God. அதன் பிறகு அவர்கள் பாடுகளுக்குள்ளே They பிரவேசிக்கிறார்கள். will step into tribulation. பிசாசு அவர்களை பாடுகளுக்கு நேராக நடத்த Demon ஆரம்பிக்கிறார். will guide them towards நான் உங்களை suffering. சற்று தெய்வத்தின் அருகே நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். They delay to bring near to God. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்று We are சொல்லுகிறார். of God. சத்திய ஆவியை பெற்றவன் மட்டும்தான் தேவனால் உண்டானவன். He who get the spirit of God, they are of God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, சத்திய ஆவியை பெறாதவன் தேவனால் உண்டானவன் அல்ல. you not get the Holy Ghost, they are not of God. எந்த ஆத்துமா தேவனால் உண்டாயிருக்கிறதோ Which soul get அந்த of God, ஆத்துமா முதலாவது செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். listen the voice of இது the Lord. வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் சத்திய ஆவி இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள Here we முடியும். know with the spirit of truth and the spirit of deceiving. தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிகிறவன் எவனோ அவன் கர்த்தருடையவனாய் He இருக்கிறான். who obey the voice of God, they are belong to children ஒரு of God. ஜெபம் என்று அறிவிக்கும் போது அந்த ஜெபத்தை முன்மாதிரியாக அதற்கு முன்பாக நிற்கிறவனே பாக்கியவான். If you declare prayer, you should come for the prayer. தேவனால் உண்டானவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. He who of God will listen to the voice of the Lord. நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறோமா, சத்திய ஆவி பெற்றிருக்கிறோமா, இல்ல வஞ்சிக்கிற ஆவிக்குள் இருக்கிறோமா? Are you receiving the Holy Ghost? Are you hearing the word of God? Or listening the voice of the deceiving spirit? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது அழகான ஒரு பிரசங்கத்தை செய்தார். When 2000 years ago, Jesus preached a beautiful way. யோவான் 8ஆம் அதிகாரம் 47 John chapter 8 verses தேவனால் 47. உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் He என்று. who of God will listen to the voice of God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise be to பார்க்கலாம். God. தேவனால் உண்டானவன் மட்டும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் He என்கிறார். who of God will listen to the word of God. யோவான் 8ஆம் அதிகாரம் 47 வாசிக்க நாம் கேட்கலாம். 47. தேவனால் உண்டானவன் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கையை கொடுக்கிறான். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காதவன், மனிதனுக்கு செவி கொடுத்து பின்மாறி போகிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. He will not heareth the word of God. They are not of God.
he who hear the word of the world will not be children of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்திற்கு காது கொடுப்பானா? He that is of God heareth the word of God. ஆண்டவர் சொன்னார், Lord said, காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். you have ear should hear. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க You have கடவன். ear to hear what the Spirit of அப்போ God says to the சரீரமாகிய church. சபையாகி உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், Mortal body, physical நீ body of the என்னால் church. உண்டானது உண்மையானால் You truly என் of God, வசனத்தின்படி நடப்பாயாக. obey the voice of God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். You of God will listen to the voice of the Lord. நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் செவி என்றார். கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். But you understand? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்படி தேவனால் உண்டானவன் அவருடைய வார்த்தை அப்படியே கவனிப்பான். A man of God will obey completely to the voice of the அப்படியே Lord. கவனிப்பான். As it is, listen. வார்த்தை அப்படியே They தியானிப்பான். will observe and meditate. நாம் என்ன செய்கிறோம்? What are we doing? சில சமயங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றங்கள் வருகிறது? There is some setbacks in your life. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தடுமாறுவதற்கு ஒரே ஒரு காரணம் சாத்தான். One reason is Satan. அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. This is not great. ஆனால் ஒன்று, அவன் வசனத்தை எடுத்து விடுகிறான், பொறுக்கி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says he take the promises from your ஆனால் heart. நீங்கள் யாரால் உண்டானவர்கள்? To whom of you? தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கிறார்கள். You of God will listen to the voice of the இது word இயேசு of God. கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். Word of Jesus அங்கே says. இருந்த மற்றவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். Others are confused. அவர்கள் அவரை பார்த்து சில கேள்விகளை They கேட்கிறார்கள். ask some questions. அப்பொழுது ஆண்டவர்களை பார்த்து God சொல்லுகிறார், said to them, தேவனால் உண்டானவன் என்னை கனம் பண்ணுவான் "He என்கிறார். of God will honor me. என் வார்த்தையை மீறமாட்டான் என்று Not சொல்லுகிறார். disobey my voice." கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஒரு ஜெபம் என்று சொல்லும் பொழுது Prayer means தேவனால் உண்டானவன் ஜெபத்தை விட்டுவிட you மாட்டான். of God will not give up the prayer. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது Faith means தேவனால் உண்டான விசுவாசத்தை விட்டுவிட You மாட்டான். of God will not give up. உபவாசம் என்று சொல்லும் பொழுது Fasting. தேவனால் உண்டானதை விட்டுவிட மாட்டான். God will give தேவனால் up. உண்டாகிறவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். You of God will heareth the word of the பவுல் Lord. அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொன்னார், Paul forward 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12 பின்வருமாறு தேவனால் உண்டானவன் எப்படி இருப்பான் என்று சொல்லுகிறார். 11 says how 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். 3 verses 5 says 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், verses 7 of 2 Corinthians. தேவனால் உண்டான ஒரு காரியம் உண்டான மனிதன் தேவனாலே நியமிக்கப்படுகிற மனிதன் எவ்விதமாயிருப்பான் என்று சொல்லி. He who of God, how should they? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோமா? Are you of God? தேவனால் உண்டானவர்களுக்கு எல்லாம் ஜெயமாயிருக்கும். They will prevail the world. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. தேவனால் உண்டான மனிதனுக்கு He who of God, எதை தொட்டாலும் whatever he do ஆசீர்வாதமாக shall இருக்கும். prosper. எதை தொட்டாலும் Whatever he do அற்புதங்களாய் இருக்கும். shall prosper. அவரால் மட்டுமே அது முடியும். It is possible with God. தேவனால் உண்டானவன் He who of God, எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். we are of God. தெய்வம் எங்களை படைத்திருக்கிறது. We are created by God. தெய்வம் எங்களை We அழைத்திருக்கிறது. are called by God. தெய்வம் எங்களை தெரிந்திருக்கிறது. We are elected by தெய்வம் God. எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறது. We are honored by God. எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். We are honored by God. ஆனால் But தேவனால் உண்டாயிராதவன் he who not of God அவன் செவி கொடுக்கிறதில்லை. will never ever hear the சத்திய voice. ஆவிக்கும் வஞ்சிக்கிற ஆவிக்கும் வித்தியாசத்தை There's a பார்க்கலாம். difference between the spirit of truth and the spirit of சத்திய error. ஆவி உன்னை பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லும். Spirit of the truth will guide you towards சத்திய ஆவி holiness. இப்படி நட என்று சொல்லும். He will give guidance to holy. ஆனால் வஞ்சிக்கிற ஆவி ஜாலியா இருன்னு சொல்லும். Spirit of error will பொய் சொல்ல bring you சொல்லும். into the world. பொய் சொல்ல சொல்லும். Saying lies. உன்னை கீழே தள்ள சொல்லும். It will pull down. அதனால தான் அங்கே பவுல் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், John the apostle said, நாங்கள் என்று சொல்லுகிறான். we are. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அப்படி என்றால் So, தேவனால் உண்டானவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? he who of God, how are they? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். Listen to the word of the Lord. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் They இருப்பார்கள். should be prayer அவர்கள் warriors. கர்த்தரையே They will சார்ந்திருப்பார்கள். running after the 6 Lord. நாள் 6 உன்னை days. ஓட விட்டார் ஆண்டவர். He will allow you to ஆனால் go. தேவனால் உண்டானவன் அந்த நாளிலே இழக்காதபடி காத்துக்கொள்ள He வேண்டும். who of God will never ever give up his blessings. அதுதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. That is the spring of the blessings. யாக்கோபு சொன்னான், ஒரே ஊற்றிலிருந்து கசப்பும் தித்திப்புள்ள தண்ணீர் புறப்படுமா என்றான். In same springs produce bitter and sweet. ஆனால் நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். Believe that you are created by என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோவான் 1 சொன்னான், John chapter 5 verses 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் The என்கிறான். born of God will overpower the கரங்களை world. தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவனால் படைக்கப்படுகிறவன்
Whosoever is born of God, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved, வேதம் அழகாக சொல்லுகிறது, the Bible reports, தேவனால் உண்டாக்கப்படுகிறவன், you born of God, தேவனால் படைக்கப்படுகிறவன் created by God, உலகத்தை ஜெயிப்பான். overpower the world. நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And our faith is the victorious. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. தேவனாலே நீ உண்டாக்கப்பட்டு விட்டால் உலகத்தை சர்வ சாதாரணமாய் ஜெயிப்பாய். If you are of God, you can simply overpower the world. சர்வ சாதாரணமாய் ஜெயிப்பாய். Very simply. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. கோடிக்கணக்கான அற்புதங்களை தேவன் செய்து வருகிறார். God performing mighty wonders and miracles. கடந்த நாட்கள் நானே பிரமித்து போய் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். Even previous I was astonished. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. பலத்த சாட்சிகளோடு கூட காரியங்களை With பார்த்தேன். the great testimony. தேவனால் உண்டானவன், He who of God. தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள், Whosoever is born of தேவனால் God. படைக்கப்பட்டவைகள். Whosoever- தேவனால் உண்டாகாதவர்கள் கர்த்தருடைய ஆவி இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Who not of God, they cannot நீங்கள் recognize தேவனால் the Spirit of God. உண்டாயிருப்பது நிஜமானால் Truly you are of உங்கள் God. வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தவிர இருளை காண மாட்டீர்கள். You will never ever see any darkness at all. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லுங்களே. be to God. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord. எந்த பட்டணத்துக்கு பிரசங்க போனாலும் Wherever it may ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல உட்கார்ந்துருவேன். Sunday seated in the church. அப்படி சந்தர்ப்பமே இல்லாமல் போனால் No opportunity. நாங்கள் தங்கி இருக்கிற ரூம்ல ஹால்ல எல்லாரும் கூட்டு ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். Wherever we are gathered up and worship. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. தேவனால் உண்டானவன் தேவனை எப்பயுமே தேடிக் கொண்டிருப்பான். He who of God will always seek and இதை running ஏன் after உங்களுக்கு God. சொல்லுகிறேன் Why தெரியுமா? I'm telling this? கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நியமிக்கிறாரானால் The Lord appoint a thing for me. தேவனால் உண்டானவன் மட்டுமே அதை He who பின்பற்றுவான். born of God will understand. கரங்களை தட்டி தேவனால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Whosoever is born of God overcometh the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith will overcome the கைகளை world. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. வேதத்தில் அழகான ஒரு வசனம் There இருக்கிறது. is a beautiful word. லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். Gospel in Luke chapter 3. யாவரும் திருப்பிக் கொள்ள. லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் Chapter 3 of Luke 38வது வசனங்கள் வாசிக்கும்போது சொல்லுங்கள். 38. ஏனோஸ் ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத்தின் குமாரன். சேத் ஆதாமின் குமாரன், கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லணும். சேத்தி யாருடைய குமாரன்? ஆதாமின் Son குமாரன், of whom? யாருடைய குமாரன்? Son of Adam. யாருடைய குமாரன்? Adam. ஆதாமின் குமாரன். நல்லா கவனிக்கணும். லிசன் டு மீ. சேத் ஆதாமின் குமாரன், ஆதாமின் குமாரன். மேலே படிங்க. Enos. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத்தின் குமாரன். சேத் சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம். நல்ல கவனிங்க. இவன் அவன் குமாரன், அவன் இவன் குமாரன் தான் சொன்னாரு. வாசிக்கலாம். ஆதாம் ஆதாம் தேவனால் உண்டானவன். கை தட்டி வரலையா சொல்லியா? Praise God. Big glory. Take like that. Hallelujah. ஆதாம் தேவனால் உண்டானவன், கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Was of God. பலத்த கைகளை தட்டி. Praise God. என்ன விசுவாச கை தட்டு. Let us all clap. தேவனால் அவன் உண்டானபடினால Adam தான் was of God. கடிக்கிற சிங்கங்கள், So lion, பாய்கிற புலிகள், Tigers, சிறுத்தைகள் beasts, எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. he simply overpower. தேவனால் உண்டானதினாலே. Because of God. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be நீ to God. தேவனால் உண்டாயிருந்தால் You of God. எதையும் You ஜெயிப்பாய். can overpower. எதையும் ஜெயிப்பாய். You can overpower. அதுக்கு அடுத்து Second, நோவா தான் பேழைகளில் வைத்து பாதுகாத்தான். Noah preserved everything inside of the ark. நல்லா கவனிக்கணும். Beloved. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஆதாம் தேவனால் உண்டானவன். Adam, which was the son of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை யோபுக்கு What உண்டானது. is the word of God came to Job? எப்படி உண்டாச்சு தெரியுமா? How he came. ஆண்டவர் பேசுகிறார். Lord spoke to him. யோபுவே, என் நியாயத்தை கேள், Hear my righteous words. என் வார்த்தைக்கு செவிக்கொடு என்றார். Listen to my word. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை ரகசியத்தின் வார்த்தை பாருங்கள். What a word of secret. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 33 முதல் வசனங்களை வாசிக்கலாம். verses 1. யோபுவே யோபுவே, என் நியாயங்களை கேளும், என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கு எல்லாம் செவிகொடு. என் வார்த்தைகளுக்கு எல்லாம் செவி கொடுவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபே, Job, என் நியாயங்களை என் கேளும், நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் என் செவிகொடு. வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்ல. hear unto all my என் வார்த்தைகளுக்கு எல்லாம் செவி கொடும். இதோ நல்லா கவனிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved. வாசி மகளே, இதோ ஆ. என் வாயை இப்போ திறந்தேன், என் வாயை இப்பொழுது திறந்தேன். என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. Man. அது எப்படி பேசுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? Beloved. அதில் 4வது வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவியானவர்
தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Praise God. பலத்த கைகளை தட்டி Hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, யோபு பார்த்து ஏசாமி சொல்றாரு, Jesus said to Job, தேவனுடைய ஆவியானவர் Spirit of God hath என்னை, made me. சத்தமா சொல்லுங்களேன், Amen. என்னை உண்டாக்கினார். He made me. சர்வ வல்லவருடைய சுவாசம் சர்வ வல்லவருடைய சுவாசம். எனக்கு உயிர் கொடுத்தது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க யார் வருகிறார் தெரியுமா? Who is sitting here? எலிகு. ஏலிகோ. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் சர்வ வல்லவரின் சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எனக்கு உயிர் கொடுத்தது. வாசிக்கலாம். உம்மாலே கூடுமானால் உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு நீ ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். எனக்கு எதிராக நில்லும். இதோ இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏலிக்கு கேக்குற, ஐயா நீதிமானே, Oh righteous Job. யோபு, Oh righteous man. உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன். I also of God like you. இன்னைக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், Announce தேவனால் the உண்டானவன் உலகத்தை You ஜெயிப்பான், of God will overpower the world. உலகத்தை மேற்கொள்ளுவான், Overpower the world. அந்தகாரத்தை மேற்கொள்ளுவான், Powers of darkness. அதிகாரத்தை மேற்கொள்ளுவான். Powers of authority. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க வேண்டுமானால் To get a great victory against the நீங்கள் power of ஜெபிக்கும் போது darkness. சொல்லணும், When you pray, ஏ டீமன், பிசாசே, ஏ டீமன், ஏ பிசாசே, ஏ டீமன், ஏ சாத்தானே, get out. என்னை விட்டு வெளியே போ. I am God created. நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. தேவனால் உண்டானவன் எப்பயுமே தேவனிடத்தில் வல்லமைகளை காண்கிறவனாய் He இருப்பான். who are born of God can see the power of God. தேவனால் உண்டானவனை சிங்கங்கள் தொட முடியாது. Lions cannot touch them. தேவனால் உண்டானவர்களை நெருப்பு தொட The முடியாது. born of God, fire cannot touch. தேவனால் உண்டானவர்களை சத்துரு தொட முடியாது. Evil that cannot touch. ஓ பிள்ளைகளை, உங்களோடு கர்த்தர் The பேசுகிறார். Lord is speaking to இந்த you. காலை This ஆராதனையிலே, morning worship. இந்த இரண்டாம் ஆராதனையிலே The second worship. உன்னை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், says to you, நாங்கள் தேவனால் You are உண்டானவர்கள். born of God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. தேவனால் உண்டானவனுக்கு He who born of God. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் All நடக்கும். things together good. எல்லாம் நன்மைக்கு All things ஏதுவாய், together is good. எல்லாம் நன்மைக்கு Everything ஏதுவானதாய். together is good. அதுதான் தேவனால் உண்டானது. That is the people நம்முடைய experience. வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கும்போது கேட்கிறோமா, When we pray, ஆண்டவரே நான் உம்மால் உண்டானேன், Lord, I am by you. என்னை ஆசீர்வதி, Bless me. என் கையின் கிரியைகளை Bless ஆசீர்வதி, my handworks. என் கையின் பிரயாசத்தை Bless ஆசீர்வதி, my efforts. என் நம்பிக்கையை Bless my ஆசீர்வதி. confidence. நாம் கேட்பது உண்டா? Are you asking to பிரியமான God? கர்த்தருடைய பிள்ளைகளை Child of God. சற்று யோசித்து பாருங்கள். Pay your attention here. தேவனால் உண்டானவன் He who born of God உலகத்தையே ஜெயிப்பான். will overpower the world. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எதிரே வருகிறவைகளை ஜெயிப்பான், Overcome the things பின்னிட்டு what is, வருகிறவர்களை ஜெயிப்பான். overpower the evil does. ஜெயம்தான் கர்த்தருடையது. Victory comes from God. வேதம் அழகாக தெளிவாக The Bible சொல்லுகிறது. very clearly என் says. அருமையான மகனே மகளே, Son and daughter எத்தனை கிருபை நிறைந்த What a வார்த்தைகள். merciful words. அதைத்தான் it 1 யோவான் 5ஆம் is. அதிகாரத்திலே 1 John chapter 5. 18 19 வாசிக்க கேட்போமா? 18 and 19. நான் முடிக்க போகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18 19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், Whosoever is born of God பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை கையை தட்டி வரலையா சொல்லுங்களேன். We wicked clap. one, touch him not. விடுவிக்கிறவன் இல்லாவிட்டால் ஜனங்கள் சங்ககாரம் பண்ணப்படுகிறார்கள். என் அருமையான மகனே மகளே, Children of God, தேவனால் உண்டானவனை he who of God, பொல்லாங்கன் தொடக்கூடாது. evil that touch him not. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று கையை தட்டி ஒரு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹalleluya, Hallelujah. big clap. அந்த வாசனத்துக்கு மாத்திரம் 3 முத்தம் கொடுங்கய்யா, 3 முத்தம் கொடுங்கய்யா. ஸ்தோத்திரம். ஆவியானவர். நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். We know that we are of God. பிள்ளை, Oh child, உன்னோடு கர்த்தர் the பேசுகிறார். Lord is speaking to you. நாங்கள் தேவனால் We உண்டானவர்கள் are of God. உண்டாயிருக்கிறோம் என்றும் என்றும் உலகம் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உலகம் முழுவதும் Whole world பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. submerged in wickedness. இதை பார்த்தான் அவன். He saw that.
எவ்வளவு அழகான வார்த்தைகள். What a beautiful truth. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து Today சொல்லுகிறார், the Lord says to ஓ you, என் பிள்ளையே, oh my child, என் குமாரத்தியே, my daughter, என் குமாரனே, my son, என் மகனே, my son, நீ என்னால் உண்டானவன். you are of God. உன்னை சத்துரு தொடக்கூடாது. Satan should not touch you. இனி உன்னை அவன் தொட முடியாது. He will never allow to touch you. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Glory be to God. பொய் சொல்லக்கூடாது, Don't say lies. பாவம் செய்யக்கூடாது, Don't commit sin. பெருமை பேசக்கூடாது, Don't proud yourself. பொய் நடக்கக்கூடாது. Don't say lies. வேதம் சொல்லுகிறது, The Bible says, மனுஷனையா தேவனையா யாரே? Men or God to whom I please. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்று We know that we are of God. We அறிந்திருக்கிறோம். know that. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, Understand? தங்கத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம் தெரியும், பாத்திருக்கீங்களா? There is difference between gold and imitate. தங்கத்தையும் கவரங்கி பார்க்கும்போது அழகா தெரிஞ்சிடும். You can see all the imitations. இது கவரங்கி, இது கோல்டு. Glittering things will not be gold. அதனால தான் தேவனால் உண்டானவன் தனியா தெரிவான், He who of God பொல்லாங்கிலே கடக்கிறவன் தனியா தெரிவான். He who submerge into sin will கைகளை be தட்டி in a தேவனுக்கு ஒரு separate அல்லேலூயா place. சொல்லுங்களே. Praise God. பலத்த கைகளை தட்டி Glory be to God. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடுங்க. சிஸ்டர், நீங்கள் தேவனால் உண்டானவர். You are born பிரதர், of நீங்கள் God. தேவனால் Brother, you உண்டானவர்கள். are born of God. உலகம் பொல்லாங்கினிடத்தில் இருக்கிறது, World submerged into wickedness. அவன் உங்களை தொட்டு விடக் கூடாது. Should not allow him to touch. இன்றைக்கு நான் உங்களை மேன்மையான இடத்திற்கு நிறுத்த I need விரும்புகிறேன். to bring up in a glorious way. என் அருமையான மகனே, மகளே, Son and daughter in Christ. தேவனால் உண்டானவன் தேவனுடைய மனுஷனோடு இருக்க He வேண்டும். who born of God should be with the children of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அநேகர் சொல்லுவார்கள் Many say, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்லி. Aquila and Priscilla, அவர்கள் கர்த்தருடைய மனுஷர்கள் தான். they are the children of God. அவர்கள் இத்தாலி தேசத்திலிருந்து வந்தவர்கள். They came from Italia. அப்பொழுது பவுலை சந்திக்கிறார்கள். They met Paul. பவுல் இவர்களை சந்திக்கிறார். Paul met them. இவர்கள் கூடாரங்களை செய்து பிழைக்கிற They தொழிற்குரியவர்கள். are tent makers. இவனுக்கும் அந்த தொழில் தெரியும். He knew that man அநேகர் business. சொல்லுவார்கள் பவுல் ராணுவத்தில் இருந்தான், உண்மைதான். Paul was in the army, it's true. ரியல். Yes. ஆனால் அவனுக்கும் அந்த தொழில். But he also knew ஒரு that. அல்லேலூயா சொல்லுங்களே. Beloved. வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அருமையான மகனே, மகளே, son and daughter in Christ. நான் சொல்லவில்லை. I'm not saying. அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் Acts 18 அதிகாரம் 18th chapter. என் அன்பு தேவனுடைய பிள்ளை 2வது வசனங்களை வாசிப்போமா? Verses 2. யூதர் எல்லாரும் யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த தேசத்தானாகிய ஆம் ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அப்படின்னா அர்த்தம் என்ன? What is that? இன்றைக்கு அவங்களுக்கு பேர் இருந்தனே பி The occupation is இன்ஜினியர் தானே, வீடு கட்டுறவங்க, construction people. கூடாரம், அந்த காலத்துல கூடாரம். Those are tent makers. கர்த்தருடைய முகம் அங்கே காணப்படும். You should expose the face of Jesus. ஆண்டவரிடத்தில் நெருங்காத முகம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அசிங்கமா You இருக்கும். do not near unto நீ God. என்னதான் மேக்கப் போட்டாலும் சரி, Whatever you make up apply. விளங்குச்சா, பெயிண்ட் கலரா பூசினாலும் சரி, You may apply many things. உன் மூஞ்சி காட்டி கொடுத்துரும். Fabrication will தேவனால் expose. உண்டான மூஞ்சியும் தேவனால் உண்டாகாத மூஞ்சியும். The worldly fabrications will expose your face. பிசாசு ஆதி முதல் From மனுஷ கொலைபாதகனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். origin he was a man killer. ஆனால் கர்த்தர் நம்மை உண்டாக்கினது எதற்கு தெரியுமா? What purpose the Lord created அவர் us? சாயலாக இருக்கும்படி, To be with his அவரை image. போல் இருக்கும்படி. To be like Jesus. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Hallelujah. அதனால தான் 1 யோவான் 4 அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. John chapter 4 verses வாசிக்க 7. கேட்போமா? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. கையை தட்டியா. Amen. ஹalleluya. Praise God. அன்புள்ள எவனும் யாரால பிறக்கறானா? Everyone that love is born of யாரால God. பிறக்கறானா? Born of God. சாத்தானால் பிறக்கறோம். Look at the satanic fellows. இப்படி போவான். They are ferocious. தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பானா? Born of God. வர அல்லேலூயா சொல்லுங்களே. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? அதைத்தான் 3 யோவான் 1 அதிகாரம் 3 John chapter 1. 11வது வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவனே, நல்ல கவனிங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பிரியமானவனே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்கிறவன். ஹalleluya. பிக் கிளாப். கை தட்டி அப்பாவுக்கு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல்
பின்பற்று. நன்மையானதை பின்பற்று. நன்மை லிசன் டு மீ. செய்கிறவன். பாருங்க, கவனிங்க. அப்போ பிரியமானவன் கர்த்தராலே உண்டாக்கப்பட்டவன் நன்மையா மட்டும்தான் செய்வானா. Beloved, born of God always doeth good things. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, நன்மையான எந்த ஈவும் all the good deeds பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, comes from the Father of அவருடைய lights. நிழலிலே வேற்றுமை இல்லை. There is no differential in யாக்கோபு his 1:17 சொன்னார். 3:17. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 85:12 சொல்லுகிறது, 85 verses 12 சங்கீதம் 103:5 சொல்லுகிறது. 103 verses 5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 8:28 சொல்லுகிறது, சங்கீதம் 34:10 சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. 38. நன்மை செய்கிறவனுடைய வாழ்க்கை பற்றி The life of one who do good பிதாவினால் உண்டானவர் of God இயேசு Jesus நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். did good deeds on this earth. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. பிரியமானவனே, Oh beloved, நீ தீமையானதை பின்பற்றாமல் நீ தீமையானதை பின்பற்றாமல். நன்மையானதை ஓ பின்பற்று. பிள்ளைகளே, oh children, நல்லா கவனிச்சுக்கோங்க. very clearly listen. தீமையானது பார்க்கிறது பளபளப்பா இருக்கும். You know, evil always flourish. ஆடு போகும்போது ஒரு ஓரக்கண்ணல பார்க்கும். You try to look, அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? if you do உன்னை that, நரகத்துக்கு ஓரமா தள்ளுறான்னு அர்த்தம். pull down into hell. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to the word of இன்றைக்கு God. ஒரு தீர்மானம் எடுங்க. Make a decision today. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. The stored blessings of the Lord for you is ஆண்டவர் great. சொன்னார், Lord said, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தாராய் I am இருக்காதீர்கள். not of the world, so you are also not of the கை world. தட்டி ஒரு அல்லேலூயா. Praise God. வாசி மகளே, பிரியமானவனே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. Amen. காணவில்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hath not seen God. ரெண்டே பாயிண்ட் தான். 2 points. என்ன பாயிண்ட்? நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறவன் தேவனால், உண்டானவன். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேவனை பார்க்கவே முடியாது. They hath not seen God. தேவனை சந்திக்கவே Cannot முடியாது. meet God. தேவனை பார்க்கணும் என்றால் To see God, நன்மை செய்கிறவனாய் மாறு. learn to do தேவனை good. பார்க்க வேண்டுமா? To see God, ஜெபிக்கிறவனாய் மாறு. to pray. தேவனால் உண்டாக்கப்பட்டவனாய் Born of God, விசுவாசிக்கிறவனாய் மாறு. believe. தேவனால் உண்டானவன் உலகத்தை ஜெயிப்பான். Born of God will prevail the world. நான் தேவனால் உண்டாயிருந்தவன். I am of God. எல்லாவற்றையும் ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் Delight to overpower the உங்கள் world. வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Stretch out சொல்லும். your right hand and say உங்கள் hallelujah. வலது கையை உயர்த்தி Lift up your right என் hand. அருமையான மகனே மகளே, Oh, my son and daughter. எழுந்து நின்றவர்களாக Rise up ஒரு வசனத்தை வாசித்து and read the word. அந்த வார்த்தையின்படியே According to the word of God, உங்களுக்கு நான் ஜெபிக்க I போகிறேன். am going to pray. Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி. எல்லாரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 John chapter 4. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your page. 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்துக்கு 3 முத்தம் கொடுங்கள். Verses 4. வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, நல்ல கவனிங்களே, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. ஹalleluya. Praise God. Praise the name of Jesus. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பைபிளே, Place down your Bible. அப்படியே பைபிளை கீழ வை. Immediately place down. அப்படியே கீழ வச்சி Immediately place down. ஒரே ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். One thing let me tell இந்த you. இடத்தை விட்டு நீ வெளியே போகும் பொழுது Before you leave this place, நீ சாதாரண போக you are not கூடாது. ordinary person. தேவனுடைய பிள்ளையா. You are a child of God. I am child of God. நான் இயேசுவின் பிள்ளை. I am child of நான் God. இயேசுவின் பிள்ளை. I am not worldly. நான் வளர்த்தான் அல்ல. I am child of God. நான் இயேசுவின் குமாரன். I am child of நான் God. இயேசுவின் குமாரன். உன் விசுவாசம் அப்படி இருக்குமானால் If you have that faith in அந்த your life, வசனங்களை 2 கையை உயர்த்தி கொண்டே கண்களை திறந்து கொண்டு என் மகள் சொல்லும்போது சொல்லுங்கள். and follow the word. பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Hallelujah. உன்னோடு அந்த பெரியவர் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு பல்லவியை பாடும் பொழுது நீங்கள் முன்னே ஓடி வருவில் இயேசு அழைக்கிறார். இருக்கும் இடத்தை விட்டு முன்னே நகர்ந்து வாருங்கள். இயேசு அழைக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு அழைக்கிறார். அவளாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவரை ஜெயித்தீர்கள். தம் கரங்கள்
உலகில் இருப்பவரை பார்க்கலும் உங்களுக்குள் வருகிறவர் பெரியவர். கண்ணீர் எல்லாம் துடைப்பா கண்மணி போல் கரங்களை உயர்த்தினவர்களாக நான் உம்மால் உண்டானவன் என்று சொல்லுங்கள். நீ உலகத்தை ஜெயிப்பாய், நீ சாத்தானை ஜெயிப்பாய். கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். பிள்ளைகளே, நீ தேவனால் உண்டாயிருக்கிறாய். அவரை உன்னை தம் கரங்களில் உலகத்தில் உள்ள சாத்தானை ஜெயிக்க முடியும். தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல கரங்களை உயர்த்தின நீங்கள் அப்படியே முழங்கால் படியிடுவீர்களாக. அப்படியே முழங்கால் படியிடுங்கள். அப்படியே முழங்கால் படியிடுங்கள். நான் உங்களுக்காய் முழங்காலை ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காய் முழங்காலை நான் ஜெபிக்க போகிறேன். வேதங்களின்றியே அழித்திடவே யாராயிருந்தாலும் தேவனால் அன்பு உண்டானது. அன்பு தேவனால் உண்டானது. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Let us all lift up. ஆண்டவரே, நான் உம்மால் உண்டானவன். Lord, I am ஆண்டவரே, நான் உம்மால் உண்டானவன். I am born of God. என் பிள்ளைகள் உம்மால் உண்டானவர்கள். எனக்கு உண்டானதெல்லாம் உம்மால் I உண்டானது. belong is born of God. நான் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். I should overcome the world. நான் உலகத்தை ஜெயிக்க I வேண்டும். must overcome the world. உலகில் இருப்பவனை விட He who on the world உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். is great. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவனால் உண்டானவர்கள். ஆண்டவரே அப்பா, தேவனால் உண்டானவர்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வசனத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் உண்டாய் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் சாத்தானால் உருவாக்கப்பட்டவர் அல்ல சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு தேவனால் ஆண்டவரே அப்பா பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, தேவனால் உண்டானவர்கள் ஆண்டவரே நன்மையை ஆண்டவரே உண்டாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, நன்மையானதை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு நீர் உண்டாக்கி ஆண்டவரே அதை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, உம்முடைய அன்பை எங்களுக்கு கொடுத்திருக்க ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே தேவனால் உண்டாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் தீமையை பின்பற்றாதபடி ஆண்டவர் நன்மையானதை பின்பற்றும்படியாக ஆண்டவரே நன்மையாய் ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை காணத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவர்களை ஜெயித்து ஆண்டவரே தேவனால் ஆண்டவரே பிறந்தவர் ஆண்டவரே அப்பா, உலகத்தில் இருக்கிற அவரை காட்டிலும் ஆண்டவரே எங்களுக்குள் பெரியவராய் நாங்கள் உம்மால் உண்டானவர்கள் ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவர் உம்மால உண்டாகி இருக்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே சத்துருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா வியாதிக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே போராட்டத்துக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. வறுமைக்கோ வேதனைக்கோ ஆண்டவரே எல்லா மந்திர கிரைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, தேவனால் பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒன்றுக்கும் பயப்படாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் எதிர்த்து ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த ஜெயத்தின் ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதாம் தேவனால் உண்டானான் தகப்பனே ஆண்டவரே. இன்றைக்கு ஆவியானவரால் ஆண்டவரே நாங்கள் உண்டாக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குகளும் ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக தேவனால் எல்லாம் பலிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இரண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிள்ளையே, பயந்திருக்கிறாயோ, நடுங்கியிருக்கிறாயோ, எனக்கு என்ன நடக்கும் என்று கலங்குகிறாயோ, கலங்கவே கலங்காதே. தேவனால் உண்டானவர்கள் அவனை ஜெயித்திருக்கிறார்கள். அவனிலும் உன்னிடத்துடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரிய தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. வல்லமை நிறைந்த தேவகுமாரனே, இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே In the name of Jesus. உமது அடியான் கட்டளையிடுகிறேன். Your servant, come on. அனைவரும் தேவனால் உண்டானவர்கள். These are born of God. அவனை விட More than him. எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Our God is great. நாங்கள் உன்னால் We உண்டானவர்கள். are born of you. இனி முதற்கொண்டு ஆசீர்வாதம், Blessings, சுகம், sound health, பலன், strength, சந்தோஷம், joy, மகிழ்ச்சி, rejoice, ஆனந்தம், rejoice. சத்துரு அழிவானாக kill the Satan. உம்முடைய நாமத்தினாலே In your name. நாங்கள் உம்மாலே We உண்டானவர்கள். are born of எங்களை Jesus. ஆசீர்வதியும். Bless us. இந்த நிமிஷம் In முதற்கொண்டு minutes onwards. எங்கள் வாழ்காலம் முழுவதும் In our life. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். Continually bless நாங்கள் us. உம்மால் We உண்டானவர்கள். are born of God. இயேசுவின் நாமத்தில் Say with Jesus' name, ஜெபிக்கிறேன் we pray. நல்ல பிதாவே. Good Father. ஆமென். கரங்களை பற்றி மகிழ்ச்சியோடு நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம்.